சத்தியமாக சொல்கிறேன், நீலாம் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டடா அப்படின்னு என் கெமிஸ்ட்ரி டீச்சர் என்ன ஒரு நாள் சொன்னாங்க. அந்த டைமில் எனக்கு கெமிஸ்ட்ரி வேணால் நல்லா வந்தது, ஆனால் கெமிஸ்ட்ரி சுத்தமாக வரல. எனக்கு மேக்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது. அப்போ என் மனசில் இருந்தது ஒரே கேள்வி தான், ஃப்யூச்சருக்கே உதவாத ஒரு சப்ஜெக்டை எப்படிடா மண்டையில் ஏற்றுறது? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் பண்ண ஒரே மிஸ்டேக் தான். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யார் என்ன நினச்சா எனக்குன்ற சீரீஸில் இது நாள் 5. வழக்கம் போல் சூரியன்கிட்ட அருமையான ஒரு முத்தா வாங்கிட்டு இன்றைக்கி நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணுறோம். கம்மிங் பேக் டு த ஸ்டோரி, 10th முடிஞ்ச கையோட ஒரே மைண்டு ஃபுல்லாக கன்ஃபியூஷனாக தான் இருந்தது. ஒரு பக்கம் ஃபேமிலி சுச்சுவேஷனால் எங்கள் அப்பா எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு சீட்டை வாங்கிட்டு வந்துட்டார். இன்னொரு பக்கம் எப்படின்னா என் பிள்ளைய ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வைப்பேன்ட்டு எங்கள் அம்மா. சரி, இவங்க இவ்வளோ சொல்கிறாங்கன்ட்டு நானும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் கொஞ்சமாக ஆசை இருந்தனால கம்ப்யூட்டர் வித் மேக்ஸை எடுத்துட்டேன். அப்புறமா தான் தெரியுது கெமிஸ்ட்ரியில் இந்த அட்டாமிக் நம்பர்லாம் படித்து என் லைஃப்பில் என்ன நான் சாதிக்க போகிறேன்ட்டு. ஸோ இந்த வீடியோ மூலயமா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டெசிஷன் எடுக்கும் போது உங்கள் கரியருக்கு அது செட் ஆகுமான்னு பார்த்து எடுங்க. லைஃப்பில் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நீங்களும் அந்த தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.